नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् सोलङ्कृशिष्टभगवान् वचांसि मे नमो नमः प्रेमिकपादुकाभ्यां जानकीकान्तस्मरणं जय बोल सद्गुरुनाथ महाराज की जय. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ராமாயணத்தை தர்மசாஸ்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தர்மாத்மனஹான்னு அங்கே ஒரு வாக்கியம். ராமாயணத்தை எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சந்தியாவந்தனம் பண்ணினார் என்பதை எடுத்து தீட்சிதார் சொல்லுவார். அப்படி ராமர் எப்படி இருந்தார், தர்மாத்மாவாக இருந்தாருங்கிறத அதை தர்மாக்கூத்தம்னு ஒரு வியாக்கியானமே பண்ணியிருக்கார் ஒரு பெரியவர். அப்போ என்னடனா ராமாயணம் ஒரு தர்மசாஸ்திரம், ராமாயணம் ஒரு பக்தி சாஸ்திரம். ஏன்னா ராமருடைய குணங்களை பார்க்கும்பொழுது, ராமருடைய தத்துவத்தை பார்த்தோம்னா அது ஞான சாஸ்திரம். இப்படி பலவிதமாக நம்ம ராமாயணத்தை எப்படி வேணால் பார்க்கலாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தான் முக்கியம். சரணாகதினா என்ன? இப்போ சொல்கிற டோட்டல் சரண்டருங்கிறாளே, அதுதான் சரணாகதின்னு. அதை பாலகாண்டத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சொல்கிறார்ங்கிறத சொல்கிறார் வியாக்கியானத்தில். பகவான் கருடன் மேலே தரிசனம் கொடுக்கும் பொழுது தேவர்கள் பண்ணக்கூடிய சரணாகதி முதல் சரணாகதி பாலகாண்டத்தில். துவம் கதி பரமாதேவா சர்வேஷாம் ந பரந்தபா, இது தேவர்களுடைய சரணாகதி பாலகாண்டத்தில். அயோத்தியா காண்டத்தில் பரதன் பண்ணக்கூடிய சரணாகதி தஸ்ய மே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி. அந்தந்த சரணாகதிக்கு பலன் உடனே கிடைக்கிறது. பரதனுக்கு ராமர் வரணும்னு கிடச்சிது, ஆனால் ராமரோட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாதுகையே கிடச்சிடுத்தேன்னு சந்தோஷமாக தெரிவித்தான். அரண்ய காண்டத்தில் ரிஷிகள் பண்ணக்கூடிய சரணாகதி கர்ப்பபூதாஸ்தபோதனான்னு ரிஷிகளுடைய சரணாகதி. கிஷ்கிந்தா காண்டத்தில் சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரார் ராமர் சுக்ரீவனுக்கு. அதனால் சுக்ரீவம் சரணம் கதா. இங்கே யாரோ பேசின்னு இருக்கா, அம்மா சத்தம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இங்கே பேசாங்க. அங்கே பேசுகிறவங்கிட்ட சொல்கிறேன். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவம் சரணம் கதா, சுக்ரீவனை நான் சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராமர் வந்து, ஆனால் சுக்ரீவனுக்கு சொல்லித்தரார் எப்படி சரணாகதி பண்ணணும்னு. எப்படி அம்மா குழந்தைக்கு சொல்லித்தருவாளோ அது மாதிரி. சுந்தர காண்டத்தில் காக்க சரணாகதி. இந்த காக்காசுர விற்த்தாந்தம் சித்திரக்கூடத்தை நடந்தால் கூட, ஆனால் அந்த சரணாகதியை சொல்கிறது சீதாதேவி சுந்தர காண்டத்தில் சொல்கிறதுனால அதுக்கு சுந்தர காண்டத்தில் இந்த காக்காவுடைய சரணாகதி. யுத்த காண்டத்தில் தான் முக்கியமான விபீஷண சரணாகதி. சரணாகதினா அதற்கு முக்கியம் 6 லட்சணம் வேணும்னு பெரியவா சொல்லுவா. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, கோப்திருத்வ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. முதல்ல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம்னா நம்ம பகவானை அடைகிறோம்னா பகவானுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் நம்ம பண்ணணும். பகவானுக்கு தர்மாத்மாவாக இருந்தால் தான் பிடிக்கும்னா தர்மாத்மாவாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பகவானுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணக்கூடாது. பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு போகணும். இப்போ என்னடனா இவன் கோவிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு நடந்தால் தான் சாமிக்கே சக்தி இருக்குங்கிறான். இல்லாட்டா இந்த சுவாமிக்கு சக்தி இல்லை, அந்த கோவிலில் சக்தி ஜாஸ்தியாக இருக்குங்கிறான். எல்லா கோவிலுக்கும் ஒரே சக்தி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நமக்கு நினச்சது நடந்தால் தான் சாமிக்கே சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு சக்தி இருக்குது நம்மளை காப்பாற்றுறதுன்னு நம்பிக்கையோடு போகணும். ரட்சிஷ்யரீதி விஸ்வாசா. அப்புறம் காப்பாற்றுற தெய்வத்தை சரணாகதி பண்ணணும். இந்த தட்சகன் இந்திரனை சரணாகதி மாதிரி பண்ணக்கூடாது. தட்சகன் போய் இந்திரனை காப்பாற்றுன்னா சர்ப்பயாகம் பண்ணும்பொழுது ஜனமேஜியன் கேட்டான், எங்கள் அப்பாவை கடித்தா தட்சகன் வந்தானான்னு. இல்லை, அவனுக்கு இந்திரன் அபயம் கொடுக்குறான்.
தப்பு பண்ணுறவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவனும் தப்பு பண்ணுறவன் தான் இந்திரனையும் தூக்கி அக்னியில் போடுங்கன்னான். இந்த ரிஷிகளுக்கு என்ன வேணால் சக்தி உண்டு. இந்திரனும் இந்திராய சுவாகான்னு கொஞ்சம் நெய் விட்டாலும் விடுவா, இந்திரன் சுவாகான்னு இந்திரனையே ஹோமம் பண்ணிவிட்டான். இந்திரனே அக்னியில் விழ வந்துவிட்டான். அவள் தான் இந்திரன் பார்த்தான், இந்த தட்சகனை நம்ம வச்சுருக்கிறதுனால தான் அவன் நமக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு தட்சகனை விட்டுட்டு இவன் போயிட்டான். அப்படி பாதியில் நம்மளை கைவிடுற பகவானை ஆசிரித்து பிரயோஜனம் இல்லை. சகசிரநாமத்தில் வரும் திருட சங்கர்ஷனோ அச்சுதா. ஒரு நதியில் ஒருத்தன் போகிறான்னா அவனை காப்பாற்றுறதுக்கு வரவன் திருடனாக இருக்கணும். அவன் இழுப்புக்கு, ஏன்னா நதியில் போகிறவன் நல்லா குண்டாக இருந்து காப்பாற்ற வந்தவன் என்ன மாதிரி ஒல்லி பிச்சனாக இருந்தானா அவன் இவன் இழுத்துன்னு போயிடுவான். அதனால் என்ன பண்ணணும்னா திருடகா, காப்பாற்றுவன் திருடனாக இருக்கணும். நதி வேகத்துக்கு அவனை போக விடாமல் தன் பக்கத்தில் இழுக்கணும். சங்கர்ஷனகா, பாதி இருக்கும்போது கை நழுவி விடக்கூடாது. அச்சுதா, அப்படி நச்சுதன்னால நழுவ விடாதவன் அர்த்தம். அதுதான் இந்த கோப்திருத்வ வர்ணம். காப்பாற்றக்கூடிய பகவானை ஆசிரியிக்கணும். ஒரு வயசான கிழவர் கம்பு உருடன் நடந்து வர, அப்போ ஒரு காளை மாடு ஒருத்தனை துரத்துறது, ஒரு சின்ன பையனை. அந்த 25 வயசு வாலிபன் என்ன பண்ணினான், அந்த தாத்தா கிட்ட போய் கம்பு வச்சுருக்கிட்டே இந்த மாட்டை துரத்துங்கோன்னா. அவர் சொன்னார், நான் விழாமல் இருக்கிறது தான் கம்பு வச்சுட்டுருக்கேன், நீ என்ன போய் காப்பாற்றுங்கிறியன்னா, இந்த 90 வயசு கிழவரை போய் காளை மாட்டிலேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி காப்பாற்ற சக்தி இல்லாத வாழ்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதனால தான் வேதாந்த ரிஷிகள் சொன்னால், தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யைஹி தொய்ச்சா அரட்சதி ரட்சகை கிமன்யைஹி இது வேகவதி தடாசிரியம்னு. காப்பாற்றுறதுக்கு சக்தி உள்ள நரசிம்மா ஒன்று ஆசிரியச்சேங்கிறார். பகவான் காப்பாற்றுறேன்னு சொன்னால் அப்போ நம்ம கவலையே பட வேண்டாம். பகவானை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் நாங்கள் காப்பாற்றுறோன்னா அவள் நம்பி பிரயோஜனமும் இல்லை. அதனால் காப்பாற்ற சக்தியுடைய தெய்வத்தை ஆசிரிக்கணும். கோப்திருத்வ வரணம் ததா. அப்புறம் அந்த தெய்வத்தினிடத்தில் தன்னை முழுக்க சமர்ப்பணம் பண்ணணும். ஆத்ம நிக்ஷேபம். கார்பண்யம் அந்த தெய்வத்துக்கு அடிமையாக இருந்து அந்த தெய்வத்தினுடைய கருணையை நினச்சின்னு இருக்கணும். இதுதான் சரணாகதியினுடைய 6 லட்சணம்னு சொல்லியிருக்கு. இது இவ்வளோ விஸ்தாரம் நான் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக பாகவதத்தில் அரை வரியில் சொல்லிட்டார். சத்ஸ்திரியகா சத்பதிம் யசா. ஒரு பதிவிரதையான ஒரு பெண்மணி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாளோ அது மாதிரிட்டார். கணவனுக்கு எது இஷ்டமோ அதை பண்ணுறா. கணவனுக்கு எது பிடிக்காதோ, ஒருவேளை கணவனுக்கு காபி பிடிக்காதுன்னா அவருக்கு டீ தான் பிடிக்குன்னா இவளும் டீக்கு மாறிக்கிறா. அவருக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குமோ அது மாதிரி தன்னை மாற்றிக்கிறா. அப்போ கணவனுக்கு பிடிக்காததை விட்டுடுறா. அது அந்த காலத்தில் பெண்மணிகளை சொல்கிறேன். இந்த காலத்தில் உங்களுக்கு தனி எனக்கு தனின்னு, உங்களுக்கு காஃபி எனக்கு சாய் அப்படின்லாம் மாற்றிலாம் பண்ணுறது இல்லை. அவருக்கு எது இஷ்டமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அதுதான் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அந்த கணவன் காப்பாற்றுவான் நம்பிக்கையோட ஊரை விட்டு வந்துடுறா. இதோ அந்த காலத்தில் பக்கத்து கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, பக்கத்து ஊராக இருக்கும். இப்போ ஃபாரின்லையும் தைரியமாக போகிறா, காப்பாற்றுவார் நம்பிட்டு தானே போகிறா. அந்த நம்பிக்கை ரட்சிச்சதி விஸ்வாசம். ஆனால் காப்பாற்றுற ஆத்துக்காரராக எந்த கஷ்டம் வந்தாலும் கைவிடாதவனான ஒரு கணவனை கைப்பிடிக்கணும். அதான் கோப்திருத்வ வரணம். அவரை தன்னையே கணவனிடத்தில் ஒப்படைச்சிட்டும் அவரையே நினச்சிட்டு இருக்காளே ஒரு பதிவிரதை. அந்த பதிவிரதை மாதிரி அதுலேயும் சத்ஸ்திரியாக நல்ல பதிவிரதை, நல்ல கணவன். அது மாதிரி இந்த சரணாகதி என்கிற விஷயத்தை சொல்கிறார். அந்த 6 விதமான சரணாகதி லட்சணமும் நிறைஞ்சது தான் விபீஷண சரணாகதி. ராமர் ஹனுமான ஆளுங்கின மனிண்டார். அப்போ ஹனுமான் சொன்னார், ஊர்தம் மாசான்ன ஜீவேயம். சீதைக்கு ராவணன் 2 மாதம் உயிர் பிச்சை தரேன்னு சொன்னான். ஆனால் சீதை சொன்னால் 1 மாதத்துக்கு மேலே உயிர் தரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வரணும் என்று சொல்ல. அப்போ தான் ராமர் சொன்னார், சிரஞ்சீவதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம். சிரம் ஜீவதி வைதேகி. சீதைக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. எப்போவுமே பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, புருஷாளுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. சிரஞ்சீவதி வைதேகி, என்னை பிரிஞ்சு இன்னும் 1 மாதம் கூட இருக்கேங்கிறாளே, நான் நஜீவேயம் க்ஷணமபி, ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது, இப்பொழுதே கிளம்புவோன்னு சைன்யத்தோடு கிளம்பி வரார். நேராக
எப்படி வரார்னு வர்ணிக்கிறார் ராமபத்ர தீட்சிதரம். உத்ப்ளுத்யம் விரஜதாம் ஸ்புடத்புகுட்டிகம் ஹுங்காரமா தன்வதாம் வாலாக்ராணி விதூன்வதாம் கில கிலா கோலாஹலம் குர்வதாம் யோதானாமரவிந்த கேசருச்சாம் மத்யேத மத்யேதி மே சேதச்சாமஸ்லீமுகோஜ்வலகராம் போஜம் ரகுணாம் பிரபு கே கராம்போஜம் ரகுணாம் பிரபும் உத்ப்ளுத்யம் விரஜதாம். இந்த வானர படைகளாம் தாண்டி தாண்டி ஜெய் ஸ்ரீராம் தாண்டி தாண்டி போகிறார்கள். ஸ்புடத் புருகுட்டிகம் ஹுங்கார மாதன்வதாம். கரெக்டாக முன்னாடி போயிட்டே இருக்கிற வானரால் நடுவில் திரும்பி பார்க்குறா. ஏன்னா ராமரை பார்க்கணுன்னு ஆசை. ராமர் ஹனுமான் மேலேயும் லக்ஷ்மணன் அங்கதன் மேலேயும் 2 வரார்கள். அப்போ திரும்பி பார்க்கும்பொழுது கரெக்டாக லெஃப்ட் ரைட்னு போயிட்டு தான் வண்டி இந்த சைன்யம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தன் திரும்பி பார்த்தா கரெக்டாக அடுத்த கால் எடுத்து வைக்க முடியல. முன்னாடி போடான்னு தள்ளுறான். ஹுங்கார மாதன்வதாம். முன்னாடி போகிறவன் என்ன பண்ணான்? வாலால் அடிக்கிறான். சேனல் மெதுவாக வாடாங்க. வாலாக்ராணி விதுன்வதாம் கில கிலா கோலாஹலம் குர்வதாம். இந்த வானர சைன்யத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்குங்கிறார் ராமபத்ர தீட்சிதர். தாமரை தண்டு மாதிரி இந்த வானராளுடைய வால் இருக்கான். அவளுடைய உடம்பு பச்சை கலராக இருக்கா, அது தாமரை இலை மாதிரி இருக்குது. அந்த வானருடைய முகம் சேப்பாக இருக்கா, அது தாமரை கூம்பு மாதிரி இருக்குது, தாமரை மொக்கு மாதிரி இருக்குது. இந்த எல்லா வானரும் திரும்பி இப்படி ராமரை பார்க்கும்பொழுது இந்த வானரர்களாகிய தாமரையை மலர வைக்கக்கூடிய சூரியனாக ராமர் வரார். யோதானாம் அரவிந்த கேசரருச்சாம் மத்யேத மத்யேதி சேதச்சால சாபசிலி முகோஜ்வலகராம் போஜம் ரகுணாம் பிரபும். அப்படி எல்லாரும் சமுத்திர தீரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டணுங்கிறத பற்றி கவலையே படலை. ஆனால் ராமருக்கு கவலை இல்லை. அவர் ஒரு பானத்தை பட்டால் சமுத்திரத்தை வச்சு அடைச்சிடுவார். இல்லை சமுத்திர ஜலத்தை விட வானர வெள்ளம் ஜாஸ்தி இருக்குது. சமுத்திர வெள்ளத்தை விட தலைக்கு ஒரு கை அள்ளி குடித்தாலே சமுத்திரம் காலி ஆகிடும். அந்தளவுக்கு வானரால் இருக்கா. ஆனால் கணக்கு சொல்லிட்டே வரார் வால்மீகி. கோடி இல்லை இப்போ ட்ரில்லியன்லாம் சொல்கிறாளே, கணக்கை சொல்லி முடிச்சுட்டு கணக்கு தீர்ந்துடுத்து இதையும் வானரால் பாக்கி இருக்கா, எனக்கு கணக்கு இல்லை இதுக்கு மேலேன்னுட்டான். அப்படி வானர வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கவலைப்படலை ராமர். அல்லது ஹனுமான் மாதிரி உள்ள பெரிய வானராலாம் ஒரு மலையில் ஒரு ஆயிரக்கணக்கான வானராலை ஏற்றி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கொண்டு விடுற மாதிரி சமுத்திரத்தை தாண்டி அக்கறையில் கொண்டு இறக்கி விடலாம். அல்லது ராமருக்கு வேண்டியவர் தான் அகஸ்தியரை கூப்பிட்டு வாங்கணுன்னா அகஸ்தியரை ஹனுமான் அழைச்சின்னு வருவார். கொஞ்சம் சமுத்திரத்தை குடியானா அவருக்கு சமுத்திரம் குடிச்சு பழக்கம், அவர் குடிச்சிடுவார். இல்லை சமுத்திரத்தை தாண்டதை பற்றி ராமர் கவலைப்படலை. இங்கே இருந்துட்டு சீதையை நினச்சிட்டு இருக்காராம். சந்திரச்சண்டகராயத்தே மிருதுகதி வாத்தோபி வஜ்ராயத்தே மாலா சூதி குலாயத்தே மலயஜாலே பஸ்புலிங்காயத்தே. விரகத்தை விப்ரலம்ப சிங்காரம்னு அழகான அத்தியாயம். யுத்த காண்டத்தில் 4வது சருக்கம் இருக்கே, அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே போரும் ஆகிடும். இந்த சைன்யம் எப்படி வருதுங்கிறது விஸ்தாரமாக வர்ணிப்பார். அது அழகாக வர்ணிக்கிறார். பினஷ்டீவ தரங்காக்ரைஹி அர்ணவப்பேன சந்தனம் ததாதாய கரீரிந்து லிம்பதீவ திகங்கணாஹ. அந்த சமுத்திரத்தில் அலை அடிக்கிறத பார்த்தீங்களா? அந்த அலை அடிக்கிறத பார்த்தா இந்த சமுத்திரம் இருக்கே சந்தனம் அரைக்கிறதான். பினஷ்டீவ தரங்காக்ரைஹி அர்ணவஹா பேண சந்தனம். இப்படி நீங்கள் சந்தனம் அரைக்கிறதுனா அந்த காலத்தில் உண்டு. இப்போ எல்லாம் பொடியை வாங்கிட்டே இருக்கால, அது ஒன்று புரியல. பெரிய சந்தனக்கல் இருக்கும் கோவிலில் பார்த்தா அரைப்பா. முன்னாடி பக்கம் இந்த பக்கம் 2 பேரும் அரைக்கிற பெரிய அளவுக்கு சந்தனக்கரையும் உண்டு. இன்றைக்கும் குருவாயூரில் அதுக்குன்னு ஒரு இடமே இருக்குது. ஃபுல்லாக சந்தனம் அரைச்சிட்டே இருப்பாள். இன்றைக்கும் சில பிரதானமான கோவிலில் இந்த டூப்ளிகேட் சந்தனம்லாம் வாங்குறதில்ல, ஒரிஜினல் சந்தனம் அரைச்சி தான் எடுத்துக்கிறான். அப்படி அரைக்கும்பொழுது அர்ணவஹா பேன சந்தனம் அரைக்கும்பொழுதும் அந்த அப்படியே அரைச்சி இந்த சந்தனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி இப்படியே முன்னாடி போகும். அப்படி சமுத்திரம் அலைகளாக அரைக்கும்பொழுது, அலைகளாகிய கைகளால் அரைக்கும்பொழுது அந்த சந்தனம் மாதிரி எது இருக்குடான்னா பேன சந்தனம். இந்த நுரை இருக்கே அது சந்தனம் மாதிரி அப்படியே முன்னாடி வருது. அந்த அர்ணவஹா பேன சந்தனம், அந்த நுரையாகிய சந்தனத்தை பினஷ்டீவ தரங்காக்ரைஹி அர்ணவப்பேன சந்தனம் ததாதாய கரேரிந்து. சந்திரன் என்ன பண்ணுறாராம், அந்த சந்தனத்தை எடுத்து, அது சேப்பு சந்தனமா செஞ்சந்தனம் போலே, அதை எடுத்து
திக்குகளுக்கு திக் சப்தங்கிறது ஸ்திரீலிங்கம். நிம்பதீவ திகங்கனாக, திக்குகளாகிய பெண்களுக்கு அந்த சந்தனத்தை பூசுகிற மாதிரி இருக்குது. கரம்னா கிரணம்னு ஒரு அர்த்தம், கரம்னா கைன்னு அர்த்தம். ததாதாய கரைகி இந்துகு லிம்பதீவ திகங்கனாக, ஏன்னா சாயங்கால நேரம் இந்த சேப்பாக இருக்கா, இந்த வெளிச்சத்தில் சூரியன் வெளிச்சத்தில் சந்திரன் உதயமாகிறது, சூரியன் அஸ்தமிக்கிற டயத்தில் ரெண்டுமே சேப்பாக இருக்கும். அப்போ சுற்றி வர எல்லா திக்குகளும் சேப்பாக இருக்கா, அதை பார்த்தா இந்த சமுத்திரராஜன் சந்தனத்தை அரைக்க செஞ்சந்தனத்தை அதை சந்திரன் எடுத்து திக்குகளாலேயே ஸ்திரீகளுக்கு பூசுகிற மாதிரி இருக்குதுன்னு அழகாக அது வர்ணனை, அதெல்லாம் வந்து ரசிக்கணும். முதல்ல இதை வர்ணனைலாம் பிடிக்காது நமக்கு, கதையை கேட்டால் போகிறோன்னு. நீங்கள் நிறைய கேட்டு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இது மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த வர்ணனைலாம் சொன்னால் அது சாகித்யத்தில் அதை ரசிக்கலாம். அப்படி ராமர் கவலைப்படாமல் சீதையை நினச்சிட்டு இருக்கார். வாகி ராவணனை பற்றி கவலைப்படாத, சீதையை நினச்சி கவலைப்பட்டுருக்கார். வாகி வாதயத காந்தா தாம் திருட்வா மாபதி ஸ்பிருஷ, சில்லுன்னு ஒரு தென்றல் காற்று வீசுறது. உடனே அந்த காற்றை பார்த்து சொல்கிறார், ஹே காற்றே நீ சீதையை தொட்டுட்டு என்னை தொடுங்கிறார். அப்புறம் தள்ளி எங்கேயோ சீதை இருக்கா, ஆனால் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறார். இப்போ சந்திரன் உதயமாயிருக்கானே, அந்த சந்திரனை சீதையும் பார்ப்பாள், நானும் இப்போ பார்க்குறேன். சீதை அசோகவனத்துலேருந்து பார்ப்பா, நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஒரே வஸ்துவை ரெண்டு பேர் ஒரே டயத்தில் பார்த்தா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் இருந்தால், இப்போ இந்த கடிகாரத்தை நீங்களும் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன்னா பக்கத்தில் இருக்கோன்னு அர்த்தம். இங்கேயோ அக்கறை 100 யோஜனை தாண்டி எங்கேயோ இருக்கா சீதை, ரெண்டு பேர் இப்போ சந்திரனை பார்க்குறதுனால பக்கத்தில் தான் இருக்கோன்னு நினச்சிக்கிறான். இதுதான் அந்த மனசால் பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரீரத்தினால பக்கத்தில் இருக்கிறதுல கணக்கிலே சேர்த்து இல்லை. ஒரே இடத்துல மாமா மாமி இருப்பான், ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு நவகிரகம் மாதிரி மொபைலை பார்த்துட்டு பழத்தை இவாளுக்குள்ளே பார்த்துட்டு இருக்க மாட்டான். இப்போ வீட்டில் எல்லாருமே யாரை டச்சில் இல்லை, எதில் டச்சில் இல்லை, மொபைலில் தான் டச்சில் இருக்காது. அதான் தான் டச்சு மொபைல்னு அதை வச்சுட்டு இருக்காது. தவிர ஒரே வீட்டில் பையன் அப்பா பொண்ணு அவன் எல்லோரும் நவகிரகம் மாதிரி அவளுக்கு இப்படி இப்படி புருஷத்தை காமிச்சின்னு உட்காந்துட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்காளுக்கு அவளுக்கு ஒருத்தருக்கு பார்க்க டைம் இல்லை. ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பு, ஏகப்பட்ட அந்த குரூப்புக்கு இது அதெல்லாம் பார்த்து கிளியர் சேட் பண்ணி அதை டெலீட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல. ஏதாவது அருவி மாதிரி ஏதாவது அவாவா ஏதாவது ஃபோட்டோ போடுறா, ஏதாவது நல்லது வந்தால் பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து அடித்து வருது. அதுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த பில்டிங்காரா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் அந்த தெருக்காரா வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் அந்த ஊருக்காரா வாட்ஸ்அப் குரூப்பு. இப்போ 10 வயசுலையும் படித்தவாலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, காலேஜ் படித்தவாலாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பு. கடைசியில் ஓவராக போய் போன ஜென்மத்தில் பழகினவாலாம் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறா தெரியும். இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு ஏகப்பட்டது கிளம்பி இதை பார்த்துட்டு இருக்காளே தவிர ஒருத்தர் ஆத்து மனுஷியால் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் சாப்பிடும்போதாவது சேர்ந்து உக்காந்து பரஸ்பரம் பேசிந்து சந்தோஷமாக சாப்பிடணும், குடும்பத்தோடு இருக்கணும். அதனால் ராமர் எங்கேயோ தள்ளி இருந்தால் கூட மனசுனால் பக்கத்தில் இருக்கார் சீதையோட. அப்படி இருக்கும்போது தான் ராவணனுக்கு கவலை வந்துடுத்து. சபையை கூட்டினான். தர்ஷிதாச்ச பனஷ்டாச்ச லங்கா துஷ்பிரசகா புரி தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதா. ஒரே ஒரு குரங்கு நம்ம ஊரில் வந்து இந்த லங்கையை மதிச்சுவரெல்லாம் இடித்து பிரபரா ராட்சசாகதாக பிரதானப்பட்ட அக்ஷகுமாரன் சொல்லி ராட்சசர்களை அடித்து தள்ளி ஊருக்கே தீ வச்சுட்டு போயிடுச்சு. அந்த வானரன் சொன்னான், நான் தான் இருக்கிறதுலே சின்னவன் தான். ஹனுமாரே அப்படி சொன்னார், அவனுக்கு இன்னும் பயம் வரட்டும்னு. அந்த தூதனாக வந்த வானரனுக்கே இவ்வளோ பலம் இருந்ததுன்னா சண்டை போடுற வானரனுக்கு எவ்வளோ பலம் இருக்கும். அதில் மேய்க்கக்கூடிய ஜெனரலுங்கிறாலே சேனாதிபதி, அவருக்கு எவ்வளோ பலம் இருக்கும். சேனாதிபதிகள் பல பேரை கட்டி மேய்க்கக்கூடிய சுக்ரீவனுக்கு எவ்வளவு பலம். அந்த சுக்ரீவன் பயந்துருக்கான்னா லட்சுமணனுக்கு எவ்வளோ பலம். அந்த லட்சுமணன் கை கட்டின்னு இருந்தார்னா ராமருக்கு எவ்வளவு பலம். இதை நினச்சாலே எனக்கு இப்பயே வேத்த கலக்கிறது. இந்த நம்ம வந்து அதே யாச்ச யசா சீதா வத்யோ தசரதாத்மதோ. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஐடியா கொடுங்கோன்னு எல்லா வானராலும் கவலையப்படாங்கோ. நான் ராமரை வதம் பண்ணுறேன், லக்ஷ்மணனை வதம் பண்ணுறேன், ஹனுமானா ஒருத்தர் சொன்னால் நான் ஹனுமான் மேலே தான் எனக்கு ஆத்திரம், அவரை வதம் பண்ணுறேன். இப்படி சொல்லும்போது விபீஷணன் சொன்னான், முதல்ல சாமம் தானம் பேதம் தண்டம் சரச சாமதான பேத தண்ட சதுரா. ராமரை பாடும்போது சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறார். முதல்ல சாமம் போகணும். சாமமாக போகணுன்னா சமாதானம் பண்ணணும். ராமர்கிட்ட சமாதானம் ஆக மாட்டார், ஏன்னா அவருடைய பொருளை நம்ம வச்சுருக்கோம். அந்த சீதையை தானமாக கொடுத்துடணும்.
ஒருவேளை சீதையை கொடுத்துட்டும் அவர் சண்டைக்கு வந்தாருன்னா பேதம்னா சுக்ரீவன்ட்ட சொல்லணும், நாங்கள் ராமர்கிட்ட சீதையை கொடுத்தாச்சு, சும்மா சண்டைக்கு வரா, அவருக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு சுக்ரீவன்ட்ட சொல்லணும். அது பேத உபாயம். அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்தால் தான் சண்டை போடணுமே தவிர எடுத்தவொடனே அடியை பிடின்னு சண்டை போடக்கூடாது. இப்போ சண்டை போட்டுருங்க பாருங்க பரஸ்பரம், அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அவா போட சண்டையில் நமக்கு வேறு ப்ராப்ளம். கேஸ் கிடைக்கலையங்கிற அது கிடைக்கிறீங்களா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சும்மா எழுத்தவங்க ஒருத்தவங்க சண்டை போடக்கூடாதுங்கிறத விபீஷணன் சொல்கிறான். இப்படி சொல்லும்பொழுது 4 ராட்சசால் இது கூட நல்ல ஐடியாவை தான் இருக்குதுன்னு தலையை ஆடுறான். இது தலையாடுறதை பார்த்தோன்னா ராவணன் கவனிச்சிட்டான். விபீஷணனுக்கு 4 பேர் தலையாடுறா. ராவணனுக்கு திரும்பி பார்க்கணும் இல்லை, 10 தலை இருக்கா, விபீஷனுக்கு 4 பேர் தலையாட்டினா அப்புறம் 40 பேர் தலையாட்டுவான், அப்புறம் அவன் தனி கட்சியை ஆரம்பிச்சிருவான். அதனால் கெட்டிக்காரன் ராவணன் சபையை அப்படியே நிறுத்திட்டான், அப்புறம் பார்த்துக்கலான்னு. உடனே விபீஷணன் காலங்காத்தால் கிளம்பி சபையில் பேசினா மந்திரிங்கிற ஒரு பதவியில் தான் பேச வேண்டியிருக்கு. வீட்டில் போய் பேசினா தம்பிங்கிற ஸ்தானத்தில் பேசலான்னு காலங்காத்தால் ராவணனை பார்க்க வரானாம். தத பிரத்யுடசி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சயகா ராட்சசாதிபதேர்வேஸ்ம பீமகர்மா விபீஷணகா. இந்த இடத்துல விபீஷணனை சொல்கிறார் வால்மீகி, பயமே இல்லாதவன். விபீஷணனாலே அது அர்த்தம். விகதா பீஷணம், பயம் இல்லாதவன் விபீஷணன். அதுலேயும் பயங்கரமான காரியத்தை பண்ணக்கூடிய விபீஷணன்கிறான். எது பயங்கரமான காரியம்னா இந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அதுதான் பயங்கரமான காரியம். துஷ்டர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. இந்த பட்சிகள்லாம் ஒரு கூட்டில் இருந்தது மழை காலத்தில். குரங்கு மழையில் இந்த அதே மரத்தில் உக்காந்துருக்கு கிளையில். அந்த பட்சி சொன்னது, எங்களுக்கு கை காலே கிடையாது, நாங்களே ஏதோ அழகை வச்சுன்னு அழகாக துக்குனாங்குடி முதற்கொண்டு எவ்வளோ அழகாக வீடு கட்டிக்கிறது, நாங்களே ஒரு வீடு கட்டிக்கிறோம், நீ வீடு கட்டிருந்து இந்த மழையில் நனையாமல் இருக்கக்கூடாதா? துஷ்டாருக்கு உபதேசம் பண்ணால் என்ன பண்ணுவோம், அந்த குரங்கு பண்ணுது அப்படியே பேசுகிறேன்ட்டாங்க, அந்த கூட பிச்சு தூக்கி எடுத்து. அது மாதிரி இந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறது பயங்கரமான காரியம். பீமகர்மா விபீஷணகான்னு இந்த இடத்துல தைரியமாக சொல்கிறார். பயப்படாத விபீஷணன். அப்பையும் ராவணன் 4 மந்திரிகளோடு தான் இருக்கான். என்னப்பா விஷயம் என்று கேட்க, தாத்த ராமனகி நரபூபாலா, நீங்கள் ராமரை சாதாரண மனுஷன் நினச்சிருக்கேள், அவர் மனுஷன் இல்லைப்பா, அவதாரம் பண்ணி வந்திருக்கா. ஜனரஞ்சன, அவருக்கு கூட எத்தனை பேர் சொன்ன பேச்சை கேட்காத குரங்கு முதற்கொண்டு அவர் கூட வந்திருக்கிறதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா அவரை? எனக்கும் தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் விபீஷணன், உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவா இருக்காரு, எல்லாருமே உனக்கு பயந்துண்டு வேலை பண்ணுறா. அது கொடுக்குற சம்பளத்தை அள்ளி கொடுப்பான் ராவணன், 1க்கு 10. அந்த சம்பளத்துக்காக உனக்கு வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவா 10 பேர் இருப்பா. பயம் இல்லைடா வாழ்கைன்னு சொல்லணும்னா போட்டு தள்ளிடுவான். அதுக்காக சில பேர் இந்த பிரியாணி குவாட்டரெல்லாம் கொடுக்குறானே, அதுக்காக சில பேர், இப்படி சில பேர் தான் உனக்கு வாழ்க சொல்லிட்டு இருக்கா. ராமருக்கு சொல்கிறவா அப்படி இல்லை. அவருடைய நல்ல குணத்தை பார்த்து, ஜனரஞ்சன, அந்த நல்ல குணத்தை பார்த்து ராமருக்கு எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறாப்பா என்றெல்லாம் சொல்ல, நீங்கள் சீதையை இங்கே கொண்டு வந்ததுலேருந்து நம்ம ஹவிஸில் எறும்பு மொக்கிறது, கோவிலில் அந்த தெய்வங்கள் அழற மாதிரி இருக்குது, சித்தியந்தி சுச்ச அழற மாதிரி இருக்குது, வேர்த்து கொட்டுறது தெய்வங்களுக்கு. அப்படியே மருந்து வச்சு அதை பண்ணியிருந்தாலும் அப்படியே ஆடுறது தெய்வங்களுடைய உருவம். கழுகு ஆகாசத்தில் சுற்றுறது, அக்னிஹோத்திர சாலையில் அக்னி அப்பிரதட்சிணமாக சுற்றுறது, இதெல்லாம் கெட்ட சகுனங்களாக இருக்குது. சீதையை கொடுத்துட்டா தேவலை என்று சொல்ல, எதாக இருந்தாலும் சபையில் சொல்லு, எல்லாரும் ஓகே சொன்னான்னா யார் எந்த பக்கம் மெஜாரிட்டி ஜாஸ்தியோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டான். ராவணன் கேட்கலை. அன்னைக்கு சபைக்கு கும்பகர்ணன் வரான். கும்பகர்ணன் வரானோடனே சரி, கும்பகர்ணன் என்ன அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு அதை அந்த சபைக்கு வரலாம். சபைக்கு போகிறதுல இஷ்டம் இல்லை விபீஷணனுக்கு. இருந்தாலும் கும்பகர்ணன் வரானேன்னு அவனுக்கும் சபைக்கு வந்தான். சபையில் எதுக்கு சபை கூட்டியிருக்குன்னு ராவணன் சொன்னான். சபையில் யார் பிரதான ஆளோ அவனுடைய அபிப்பிராயத்தை சொல்லவே கூடாது. முதல்ல ராமனும் சபை போட போகிறார். இவன் என்ன பண்ணுறான், முதல்ல தன் அபிப்பிராயத்தை சொன்னதுனால என்னடானா அவன் அபிப்பிராயத்தை எல்லாரும் ஓகேங்கிறான். எல்லாருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சிக்கணுன்னா இவன் அபிப்பிராயத்தை சொல்லவே கூடாது, தான் என்ன நினைக்கிறேன்னு. இந்த ராவணனுக்கு அது தெரியல. 10 தலை இருக்கே தவிர மூளை இல்லை. அவன் என்ன சொல்கிறான், அதேயாச்ச யசா சீதா வத்யோ தசரதாத்மஜௌ பவத்ரிம் மந்திரிதாம் மந்திரஹா சுனீதிஞ்சாபிதீயதாம். சீதையை கொடுக்க போகிறதில்ல, ராம லட்சுமணால வதம் பண்ணணும், நீங்கள் ஐடியா கொடுங்கோங்கிறான்.
என்ன சொல்லி முடிச்சாச்சு என்ன பண்ணணுங்கிறத. அப்புறம் என்ன ஐடியா? உடனே எல்லா ராட்சசாலும் அதே மாதிரி நேற்றுக்கு சொன்ன மாதிரி நான் ராமரை அடிப்பேன் லக்ஷ்மணனை அடிப்பேன்னு இன்றைக்கி யாரும் கத்தலை. ஏன் கத்தலேன்னா அங்கே கும்பகர்ணன் வந்திருக்கான். அவனுக்கு கோபம் வந்துன்னா அப்பயே கதையால் அடித்து சட்னி பண்ணிவிடுவான். இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாதுன்னு எல்லாம் கப்சுப்புன்னு இருக்கா. கும்பகர்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. ராவணா, இந்த மீட்டிங் போட்டையே இது எப்போ போடணும் தெரியுமோ? சீதையை கொண்டு வரதுக்கு முன்னாடி இதுமாரி சீதையை கொண்டு வரதா இருக்கேன் லங்கைக்கு அப்படின்னு மீட்டிங் போட்டு எங்களை கேட்டிருந்தேன்னா வரலாமா, கொண்டு வரலாமா வேண்டாமான்னு சொல்லியிருப்போம். கொண்டு வந்த பிறகு இப்போ ராமரை சண்டைக்கு வந்த பிறகு இப்போ மீட்டிங் போட்டுருக்கேன். சில பேர் அவசரத்தில் வீட்டில் சண்டை போட்டு கோபத்தில் விஷத்தை குடிச்சிடுவான். விஷத்தை குடிச்சு கஷ்டப்படுறத பார்த்து ஆத்துக்காரி குழந்தைகள்லாம் அழகிறத பார்த்து டாக்டர் சார் தெரியாமல் விஷத்தை குடிச்சேன் எப்படியா எனக்கு காப்பாற்றுங்க, என் பொண்டாட்டிலாம் அழறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீ சீதையை கொண்டு வச்சுட்டு இப்போ வந்து இது மாதிரி பண்ணணுங்க. உடனே வேறொரு மந்திரி சொன்னான், இதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும், நீ ராமர் மாதிரி வேஷம் போட்டு சீதைக்கிட்ட போயிடு. அப்போ தான் ராவணன் சொன்னானா, ராமர் மாதிரி வேஷம் போட்டாலே அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கணுன்னே தோண மாட்டேங்கிறதுங்க. அப்படி ராமருடைய வேஷத்துக்கே அந்த பவர் இருக்கு. அப்புறம் வேறொரு மந்திரி சொன்னான், நீ பலாத்காரமாக அடையலாமே என்று சொல்ல. அப்போ தான் ராவணன் சொன்னான், எனக்கு பிரம்மா சாபம் கொடுத்துருக்கார், அதனால் எந்த பெண்ணையும் நான் பலாத்காரமாக அடைய முடியாது என்பதையும் சொன்னான். அப்போ விபீஷன் அவனுடைய டெனில் அவன் சொன்னான், த்யஜஸ்வ கோபம் சுகதர்மநாசனம் பஜஸ்வதர்மம் ரதிகீர்த்திவர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாஹ ததீயதாம் தாசரசாய மைதிலி. எந்த டயத்தில் கோபப்படணுமோ அதுக்கு கோபப்படணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா கோபம் நல்ல குணம்தான். கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு கூட சொல்லுவா. அதுக்கு எப்போ பார்த்தாலும் கோபத்திலே இருந்தால் ஆத்துக்காரி அது சிறுமூஞ்சி அப்படி தான் இருக்குன்றுவான். அப்போ ஆத்துக்காரி கூட மதிக்க மாட்டான். எந்த டயத்தில் வேணும் அப்போ கோபம் பண்ணணும். தேஜஸ்வ கோபம் சுக தர்ம நாசனம். இந்த கோபத்தினால நம்முடைய தர்மம் சுகம்லாம் நஷ்டமாயிடும். பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்திவ. தர்மத்தோடு இருந்தோம்னா நமக்கு நன்மையும் பெருமையும் கிடைக்கும். நீங்கள் வந்து சீரிய ராமர்கிட்ட கொடுத்துருங்கோ. ராமர்கிட்ட கொடுக்கறதுக்கு பயமாக இருந்தால் என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். பிரதீயதாம் தாசரசாய மைதிலி. தாசரசாயங்கிறார். இது வியாக்கரண பிரகாரம் தாசரசாயன்னு வரக்கூடாது. தசரதஸ்ய அபத்தியம் விமானு தாசரதிகி. தாசரதிக்குன்னா ராமர். ராமர்கிட்ட சீதையை கொடுக்கணும் தாசரதையே. இகாராந்த புள்ளிங்கத்தில் தாசரதையேன்னு தான் வரணும். இங்கே தாசரசாயேன்னு ஏன் சொல்கிறாருன்னா அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணுறா பெரியவாள்லாம். தாசரதினா ராமர், அந்த தாசரதேகே அயம், அந்த தாசரதியினுடைய தாசன் நான். நீ என்கிட்ட சீதையை கொடு, நான் கொண்டு சீதையை ராமர்கிட்ட கொடுத்துடுறேன். பிரதீயதாம் தாசரசாய மீச்சிலி. சீதை ரொம்ப அழகாக இருக்கான்னு நினச்சிக்கிறேன். பாம்பும் அழகாக தான் இருக்கும். விருத்தோகி பாக்வந்தர போக ராசிகி சிந்தா விழ சுஸ்மித தீக்னதம் பிரஹா பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாயகா சீதா மகாகிஸ்தவகேன ராஜன். அழகாக வர்ணிக்கிறார். சீதை அப்படியே சிந்தா விஷா, அவள் பெருமூச்சு விடுறாளே. அவளுடைய 5 கைகளும் 5 தலை மாறி அவன் மூச்சு விடுறதே பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது. இந்த சீதையாகிய பாம்பை எந்த காட்டில் பிடிச்சாலோ அந்த ராமராகிய காட்டிலே கொண்டு விட்டுடுங்கோ என்னெல்லாம் சொல்ல. இந்த ராமரை ஜெயிக்கக்கூடிய பவர் நமக்கு கிடையாது. ஏன்னா ராமர் தர்மாத்மா. தர்ம வழியாக போனால் ராமரை ஜெயிக்கலாமே தவிர அதர்மம் பண்ணி ராமர்கிட்ட ஜெயிக்க முடியாது. எப்படி கப்பல் இல்லாதவனுக்கு சமுத்திரத்தை கடக்க முடியாதோ, மகாரணவம் தர்த்தும் இவா அப்ளவசிய என்றெல்லாம் சொல்ல. உடனே இந்திரஜித்து அங்கேருந்து கத்தினான். அவன் சின்ன பையன். அவன் சொன்னான், இந்த சித்தப்பான் நம்ம குலத்திலே பிறக்கலை. கிண்ணாமதே தாதா கனிஷ்ட வாக்கியம் அனர்த்தகம் வை. அவர் வந்து அஸ்மின் குலே ராட்சசனாக இருந்தால் யாரையாவது ஒருத்தனையாவது அடிக்கணும். ஒரு ராட்சசனுக்கு என்ன பேர்? நான் சுத்தன்னு பேர். முழிச்சுட்டு இருக்கவளை அடிக்க தெம்பு இல்லை அவனுக்கு. தூங்குறவனை கொண்டுட்டு நானும் ஒரு ஆளை கொண்டுட்டேன் நானும். அது மாதிரி யாரையாவது ஒருத்தனை போட்டு தள்ளினா தான் அவன் ராட்சசன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம குளத்தில் இருந்துட்டு ஏகாசி கோவிலுக்கு போய் பஜனை பண்ணிட்டு சுண்டலை தண்ணின்னு இருக்கார். இந்த சித்தப்பா இருக்காரே நம்ம குளத்திலேயே பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசினான். உடனே விபீஷணன் இந்திரஜித்தை கண்டித்தார். நீ பிஞ்சில் பழுத்த பைய, ஏதோ இந்திரனுடைய போராத காலம், நீ இந்திரனை ஜெயித்ததுனால இந்திரஜித்துன்னு பேர் வந்துடுத்து. ஆனால் இங்கே பெரியவாள்லாம் மீட்டிங் போட்டு பேசும்பொழுது சின்ன பையன் நீ வந்து பேசக்கூடாதுன்னு அவனை கண்டித்தார். தன் பையனை கண்டித்த உடனே சாதாரணமாக பெரியப்பா பையனை சித்தப்பா அடிக்கிறதும் சித்தப்பா பையனை பெரியப்பா அடிக்கிறதும் கூட்டு குடும்பத்தில் சகஜம்.
ஆனால் அதை வச்சுட்டு பெரிய சண்டையாக பண்ணி பிரிஞ்சுலாம் போகக்கூடாது. இவன் என்ன பண்ணினான், அந்த இந்திரஜித்தை திட்டின உடனேயே ராவணன் விபீஷணனை திட்டுறான். வசேத்சக சபத்னேன குருத்தே நாசி விஷேணவா நது மித்திர பிரபாதேன சம்வசேத் சத்ரு சேவினா. சத்ரு வீட்டில் கூட படுத்துக்கலாம், பாம்பு கூட படுத்துக்கலாம், பாம்பு பூத்தில் தலை வச்சு படுத்துக்கலாம். அதுக்கு விதி இருந்தால் தான் அது கிடைக்கும், இல்லாட்டதை படுத்து போயிடும். ஆனால் ஒன்றை மாதிரி எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த கட்சியில் இருக்கானே, நது மித்திர பிரபாதேன சம்வசேத் சத்ரு சேவினா. காட்டில் யானையை பார்த்து கேட்டார்கள், உனக்கு யாரை கண்டு பயம்னு. நெருப்பு யானையை பிடிக்க போகிறவளாம் தீப்பந்தத்தை எடுத்துன்னு போவா, அந்த தீப்பந்தத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை. அப்புறம் பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு போவார்கள், ஈட்டி சூளம்லாம், அதை கண்டும் எனக்கு பயம் இல்லை. பெரிய பெரிய கயர் கட்டுறதுக்கு சங்கிலிலாம் எடுத்துன்னு போவார்கள், அதை கண்டுலாம் எனக்கு பயம் இல்லைங்கிறது இந்த யானை. நாக்னிர் நான்யானி சஸ்திராணி நனப்பாஷா பயாவகாக கோரா ஸ்வார்த்த பிரயுக்தாசு ஞாத்தயோனோ பயாவகாக. எங்காலே ஒருத்தன் எதிர்கட்சியில் இருக்கான் பாருங்க, இந்த யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானையை வச்சு தான் பிடிப்பார்கள். ஏன்னா யானையை தூக்கிறதுக்கு உள்ள தெம்பு இந்த மனுஷனுக்கு ஏது, அதனால் ஒரு யானையை வச்சுன்னு ஒரு பெண் யானையை வச்சு தான் ஆண் யானையை பிடிப்பார்கள். அதுமாதிரி நம்ம ஆளே எதிர்கட்சியில் ஒருத்தன் இருக்கானே, அவன்தான் நமக்கு ப்ராப்ளம். அது மாதிரி நீ ராமருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ இங்கே இருக்க. மாத்திரம் இல்லை, வித்யதே கோஷு சம்பன்னம், எங்கே பசுக்கள் இருக்கோ அங்கே சம்பத்து இருக்கும், எங்கே பிராமணன் இருக்கானோ அங்கே கொஞ்சம் தமமாக அடக்க ஒடுக்கமாக இருப்பா பிராமணன்லாம். வித்யதே பிராமணே தமஹா. பெண்கள்னால் அவர்களுக்கு சபல புத்தி இருக்கும். அவள் சொல்கிறானே தவிர 10 மாதமாக சீதையிட்ட கெஞ்சறான், சீதை தைரியமாக இருக்கா. அவ்வளோ சொல்கிறான், வித்யதே ஸ்திரீடு சாபல்யம். அது மாதிரி வித்யதே ஞாதிதோபயம், அது மாதிரி ஞாதியான ஒன்னிடத்துலேருந்து எனக்கு பயம். இந்த வாக்கியத்தை வேறு யாராவது இந்த இந்திரஜித்தை திட்டிருந்தான்னா அடுத்த க்ஷணம் தலையை வாங்கியிருப்பேன். நீ என் தம்பியாக போனதால உன்னை உயிரோட விடுறேன். துவான் துத்தி குல அபாம்சனம், நீ ஒருத்தன் இருக்கிறதுனால இந்த லங்கை அழியிறது போடா அப்படின்னு சரணப்பிரகாராங்கிறான். இடது காலில் உதச்சானாம் விபீஷணனை. அடுத்த க்ஷணம் விபீஷணன் நமஸ்காரம் பண்ணினான். அண்ணா, நான் ஒருத்தன் இருக்கிறதுனால இங்கே யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் கிளம்புறேன்னு கிளம்பினான். விபீஷணன் கிளம்பினவுடனே விபீஷணன் கூட 4 ராட்சசார் சேர்ந்து கிளம்பினாலாம். சதுர்பிஸ் உத்வபாத கதாபாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. 4 ராட்சசாரோட இந்த விபீஷணன் 5 பேர் சேர்ந்து கிளம்புறத பார்த்தா ஆகாசத்தில் லங்கையோட பஞ்சபிராணன் கிளம்பி போடுத்தோன்னு தோன்றதான். போகும்போது கதையோடு போகிறானான். ஏன் கதையோடு போகிறான்னா, கையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதோட அப்படியே கிளம்புறான். ஏன் முக்கியமாக கதையோட போகிறான்னா, ராமர்கிட்ட போய் சபதம் பண்ணணும், நான் ராவணன் தம்பி உங்களை நம்பி வந்திருக்கேன்னு. ஒரு பிராமணன்னா புஸ்தகத்தை வச்சு சபதம் பண்ணுவான், க்ஷத்ரியன் ஆயுதத்தை வச்சு சபதம் பண்ணுவான். அதனால் இந்த ஆயுதத்தை வச்சு சபதம் பண்ணலான்னு எடுத்துன்னு போகிறானாம். உத்வபாத கதாபாணி. எந்த டயத்தில் எது வேணுமோ அந்த டயத்தில் அதை கொடுக்கணும். இப்போ நல்ல வெயில் காலத்தில் ஏசி வாங்கி கொடுக்கணும், குளிர் காலத்தில் ஹீட்டரை வாங்கி கொடுக்கணும். நல்ல குளிர் காலத்தில் போய் நல்ல என்ன பண்ணுவோம், அந்த டயத்தில் போய் நான் ஏசி வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. அந்தந்த காலத்தில் எது யூஸ் ஆகுமோ அதை கொடுக்கணும். அது மாதிரி இங்கே என்னடான்னா, யுத்த காலத்துக்கு போகிறோமே ராமருக்கு ஒரு ஆயுதத்தை கொடுப்போம்னு கதை எடுத்துன்னு போகிறானாம். உத்வபாத கதாபாணிகி. அங்கே போய் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேனுங்கிறதுக்காக கதை எடுத்துன்னு போகிறான். உத்வபாத கதாபாணிகி. ராமருடைய பஞ்ச ஆயுதத்தில் சங்கு சக்கரம் தான் பரத சத்ருக்கனா வந்துடுத்து. நந்தகம் கத்தி ராமனுடைய பட்டா கத்தியாக வந்துடுத்து. ஷாருங்கம்ங்கிற வில்லு ராமனுடைய கோதண்டமாக வந்துடுத்து. இந்த கதை எங்கே போச்சு பஞ்சாயுதத்துலனா, அந்த கதை தான் விபீஷணனாக பிறந்திருக்கு. நான் தான் கதையுடைய அவதாரம், என்னை தனியாக பிறக்க வச்சுட்டேலே, யுத்த சமயத்திலேயாவது என்னை சேர்த்துக்கோங்கன்னு தன்னுடைய அவதாரத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக உத்வபாத கதாபாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. ஆகாசத்தில் நிற்கிறான். வால்மீகி சொல்கிறார், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். ஆகாசத்தில் நிற்கக்கூடிய ஸ்ரீமான்கிறார். பூமியில் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இல்லாதவன் அந்தரத்தில் நிற்கிறான். அவனை பார்த்து ஸ்ரீமான்னு ஏன் சொன்னார்னா, மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் ஸ்ரீமான்னு சொல்லுவாள். ஆகாசத்தில் விபீஷன் நிற்கிறானே, அந்த டயத்தில் சீதாதேவி கேட்டால் திருத்திரையை பார்த்து, யாரோ 5 பேர் நிற்கிறாளே யார்? எங்கள் அப்பா தான் அங்கே இருக்கார், எங்கள் பெரியப்பா துரத்திட்டான், அங்கே ராமர்கிட்ட போகிறாருன்னு. ஆஹா, ராமர்கிட்ட போகிறாரா, ராமரை அபயம் கொடுக்கணுமேன்னு மகாலட்சுமி கடாட்சம் பண்ணுறதுனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு. உண்மையிலே ஸ்ரீனா எதிரானா ராம பக்தி தான் ஸ்ரீ. ராம பக்தி சாம்ராஜ்ய. இந்த ராம பக்தி தான். நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாங்கிறாளே ஆண்டாள். நீங்காத செல்வம்னா என்ன? எப்போதும் பேங்க் பேலன்ஸ் எப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த செல்வம் ஒரு நாளைக்கு நீங்கிடும்.
நம்மளே எடுத்து செலவழிப்போம், அல்லது செல்வம் இங்கே இருக்கும் பேங்கில் நம்ம கிளம்பிடுவோம். அது ஒரு நாளைக்கு நீங்கிடும். அது நீங்கிற செல்வம் தான். நீங்காத செல்வங்கிறது எதுனா அந்த பக்தி தான். நம்ம எந்த பக்தி பண்ணுறோமோ, எந்த தர்மம் பண்ணுறோமோ, அந்த தர்மம் தான் கடைசி வழி நம்ம கூட வரும். அதனால் நீங்காத செல்வம் அந்த பக்தியோடு இருக்கிறதுனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு பிராதரம் ராட்சசாதிபம். அங்கேருந்து ராவணனுக்கு ஒரு உபதேசம் பண்ணினான். சுகீபவ மயாவினா, ராவணா எல்லாருக்கும் லட்சுமியோடு இருந்தால் சௌக்கியம் கிடைக்கும். உனக்கு என்னடானா லட்சுமியை விட்டால் நிம்மதியாக இருக்கலாம். எந்த லட்சுமி சுரூபமாக சீதையை வச்சுருக்கையோ அந்த சீதையை ராமத்தை விட்டுட்டு நீ சௌக்கியமாக இரு. மயானா நான் அர்த்தம், நான் இல்லாமல் சௌக்கியமாக இருன்னு ஒரு அர்த்தம். சீதையை கொடுத்துட்டு நீ கிளம்பு சௌக்கியமாக இருன்னு சொல்லிட்டு நேராக இந்த பக்கம் வந்தான். இந்த தெற்கு கரையில் வந்து ராமர்கிட்ட சரணாகதி பண்ணுறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனி நிவேதேத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, உலகத்தில் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறவரும், ராகவாய ரகுகுலத்தில் வந்தவரும், மகாத்மனே ரகுகுலத்தில் எல்லாருமே அபயம் கொடுத்தாலும் மகாத்மா ராமர். அப்பேற்பட்ட ராமரை நான் சரணாகதி பண்ணுறேன். நிவேதேத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், நான் வந்திருக்கேன்னு ராமர்கிட்ட சொல்லுங்கோன்னு அங்கே இருக்கிற வானர்கள்ட்ட சொல்ல, அந்த வானரெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறார்கள். இப்போ சுக்ரீவன் சொன்னான் அடிக்காதீங்கோன்னு ராமர்கிட்ட சொல்கிறேன்னு. ராமர்கிட்ட சொன்னான், யாரோ ராவணனுடைய தம்பி விபீஷணனா உங்களை சரணாகதி பண்ணின்னு வந்திருக்கான், எனக்கு அவனை சேர்த்துக்கிறதுல அபிப்பிராயம் இல்லைன்னு சுக்ரீவன். எப்போ சுக்ரீவன் அபிப்பிராயம் இல்லைன்னானோ அப்புறம் பாக்கி வானராளுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படிங்கிறதுக்காக ராமர் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கேட்டார். விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா? இங்கே தான் ராமர் பாருங்க தன் அபிப்பிராயத்தை சொல்லவே இல்லை. ராவணன் மாதிரி முதல்லையே சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீன்னு ஒரு வானரன் சொன்னான், அவன் வந்த காலம் சரியில்லை, ராகு காலத்தில் வந்திருக்கான், சேர்த்துக்கக்கூடாதுன்னார் ஜாம்பவான். இந்த வயசான வந்த ராகு காலம் தான் பார்த்துட்டு இருப்பான். ராகு காலம் பார்த்துட்டு இருந்தால் ட்ரெயின்லாம் ராகு காலத்தில் தான் கிளம்புறது, ட்ரெயின் ஃப்ளைட்லாம் அதுன்னு காத்துட்டு இருக்க முடியுமா? முன்னாடியே நம்ம கிளம்பி வச்சுக்க வேண்டியதான் பிரஸ்தானம். அதனால் இந்த காலம் சரியில்லைன்னார் ஜாம்பவான். அவன் நல்லவனா கெட்டவனா கேட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அவன் நல்லவனா கெட்டவனா பரீட்சை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துன்றுவோம், நல்லவனாக இருந்தால் வச்சுப்போம், கெட்டவனாக இருந்தால் அடித்து அனுப்பிச்சிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னான். ஒருத்தன் உண்மையாக வந்திருக்கும்போது நீ நல்லவனா கெட்டவனா கேட்டோம்னா உண்மையாக வந்தும் நம்மளை சந்தேகப்பட்டாலேன்னு நல்லவனும் கெட்டவனாக ஆகிடுவான். அது சரியாக வராது. ஹனுமாருடைய டேர்ன் வரும்போது எல்லாத்தையும் அழகாக கண்டிக்கிறார். நல்ல காலத்தில் வரலேன்னு சொன்னார் ஒருத்தர். இவன் வந்த காலம்தான் நல்ல காலம். ஏண்டானா எப்போ அண்ணாவான வாலியை அடிச்சுட்டு தம்பியான சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரோ, இப்போ சண்டைக்கு வந்திருக்கார் ராவணன்ட்ட. அண்ணாவான ராவணனை அடிச்சுட்டு தம்பியான தனக்கு ராஜ்யம் கிடைக்கும் வந்திருக்கானோனே இது நல்ல பாயிண்ட்டுங்கிறார் ஜாம்பவான். அவளுக்கு ஏற்ற பதில் கரெக்டாக சொல்கிறார் ஹனுமான். அப்புறம் இவனை பரீட்சை பண்ணலான்னா ஒருத்தனை பரீட்சை பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் ரொம்ப தப்பு. சேர்த்துட்டு நல்லவனாக இருந்தால் வச்சுப்போம், கெட்டவனாக இருந்தால் அடிச்சுடுவோன்னா ராமருக்கு சேர்த்துக்க தவிர அடித்து அனுப்ப தெரியாது. எனக்கு என்னை பொறுத்த வரலையும் இந்த விபீஷணன் ரொம்ப நல்லவன், தூதனை வதம் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கே சபையில் சொன்னவன் என்றெல்லாம் சொல்ல. அப்படியா? இன்னும் அடுத்த க்ஷணம் சுக்ரீவனை பார்த்து நீ போய் விபீஷணனை அழிச்சின்னு வா. இல்லை அவன் வந்து நம்மளுக்குள்ளே ஏதாவது பேதப்படுத்தி விட்டுட்டானா என்ன பண்ணுறது? அப்போ சொன்னால் யார் எந்த தம்பியாவது அதுவும் சண்டை வர டயத்தில் அண்ணாவை விட்டுட்டு இந்த பக்கம் வருவானா, இந்த எதிர்கட்சிக்கு போவானா? அப்போ தான் ராமர் சொன்னார், விபீஷனை பார்த்து இந்த சுக்ரீவனை பார்த்து சிரிச்சாருன்னா, ஈஷ துத்ஸ்மயமான ஸ்து இப்படி லைட்டாக சிரிச்சாரான். ஏன் சிரிச்சாருன்னா, சுக்ரீவனே ஏன் வந்தான் தெரியுமோ ராமர்கிட்ட, எங்கள் அண்ணாவை அடின்னு சொல்கிறது தான் வந்தான். வாலியை அடித்து போட்டு தள்ளுறதுக்காக தான் ராமர்கிட்டயே சுக்ரீவன் வந்தான். இவன் சொல்கிறான் எந்த தம்பியாவது அண்ணாவை விட்டுட்டு வருவானான்னு. சிரிச்சுட்டு ராமர் சொன்னார், எல்லா தம்பியும் பரதன் மாதிரி இருக்க முடியாதுப்பா. ஏன்னா சாதாரணமாக சொத்துக்காக சண்டை போட்டு சகோதரர்கள் சந்தியில் நிற்பார்கள். இந்த எங்கள் குடும்ப கதை எப்படின்னா சொத்து சந்தியில் நிற்கிறது. ராமரும் வேண்டாங்கிறார், பரதனும் வேண்டாங்கிறான். சொத்து எங்கே போகிறது தெரியாமல் சந்தியில் நிற்கிறது. அப்படி எல்லா தம்பியும் என் பரதன் மாதிரி ஆக முடியாது. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. எல்லா அப்பாவுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். காட்டுக்கு போனால் போவானான்னு, அப்பா வேணால் காட்டுக்கு துரத்தி விடுவானே தவிர அவன் போக மாட்டான். மத்பிதாவா பிது புத்திராக இப்படி சொல்லும்போதே இந்த சுக்ரீவன் முகம் வாடிடுத்து. அதை கவனித்தார் ராமர். ஒன்றை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காதுப்பா. சுஹൃதோவா பவத் விதாகா அப்படி சொன்ன உடனே அதனால தான் சொல்கிறேன், நம்ம அவனை சேர்த்துக்கிறதுல நமக்கு 2 பேருக்குள்ளே இதை இடைஞ்சல் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு. உடனே ராமருக்கு கோபம் வந்துடுத்து.
என்ன சுக்ரீவா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன் வானரப்படையை நம்பிட்டு வந்திருக்கேன் அல்லது ஒன்றை நம்பிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு இந்த கோதண்டமும் வேண்டாம், இந்த பானமும் வேண்டாம், என் கையும் வேண்டாம், கை விரலும் வேண்டாம், விரலுடைய நகம் வேண்டாம், நகத்தினுடைய நுனிபுறம் அங்குல் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாஞ்சைவ ராட்சசான். இந்த ராவணன் வந்தால் இந்த கை நகை நுனினால் கிழிச்செறிஞ்சிடுவேன், ஜாக்கிரதை, நான் யாரையும் நம்பிட்டு வரலேன்னா. உங்களுக்கு சொன்ன உடனே தான் பயந்து போயிட்டான். ராமருக்கு போன அவதாரம் ஞாபகம் இருக்குது. இரண்டைக்கு கிழிச்சாரோனோ அந்த ஞாபகத்தில் சொல்கிறார், கிழிச்சு எறிஞ்சிடுவேன் ராவணன். ராவணனுக்கும் ஞாபகம் இருக்குது, நரசிம்ம அவன் ஹிரண்யக சிவா இருந்தேன்னு. அவன் மாமனார் சொன்னார், ராமர் விஷ்ணுப்பா சரணாகதி பண்ணுங்கிறார். அவன் சொல்கிறான், விதா பஜ்ஜேயமப்பியேவம் நனமே எந்து கரிசச்சித்து. என்னுடைய ஸ்வபாவம் என்னடானா, ரெண்டாக கிழிச்சு போட்டால் கூட நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அது என் ஸ்வபாவம், ஏஷமே சகஜோதோஷான்னு. ரெண்டு பேருக்கும் பூர்வ ஞானம் இருக்குது. கிழிச்சு எறிஞ்சிருவேங்கிறார், அவனை கிழிச்சாலும் நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான் ராவணன். கடைசியில் ராமர் சொன்னார், சுக்ரீவா நீ போய் அங்கே விபீஷனை அழைச்சின்னு வா. ஒருவேளை விபீஷனை போனதை பார்த்துட்டு ராவணனும் வந்திருந்தான்னா, விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம், அந்த ராவணனுக்கு நீ அபயம் கொடுத்து அழைச்சின்னு வா என்று சொல்ல, உடனே ராமர் உங்களை கூப்பிட்றாருன்னு உடனே, பரித்தியக்தா மயாலிங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, எல்லாம் லங்க கிங்க என்னுடைய சொத்து சுதந்திரம் வீடு வாசல் மனைவி எல்லாத்தையும் விட்டு, பவத்கதஞ்ச ராஜ்யமே உங்களையே நம்பி வந்தேன்னு அப்படியே ஆகாசத்திலேருந்து விழறான் அந்த விபீஷணன். விபீஷணன் விழும்பொழுது அந்த விபீஷணனை எப்படி சேர்த்துண்டார்னு சொல்கிறார். அச்சோதித குலக்கிரமம் புனரபிருஷ்ட ஜாதிக்ரியம் நயானய விசாரணா விதுரமஸ்தசங்காகனம் உபேயுஷி விபீஷணே ஜடிச்சு தத்தமஸ்யாபயம் மயேதி சமுதீரிதா பகவதோ கிரப்பாந்து வகா. அச்சோதித குலக்கிரமம் ராமபத்ர தீட்சிதர் அழகாக வர்ணிக்கிறார். குலக்கிரமம், அவன் எந்த குலத்தில் வந்தான்னா பார்க்கல, அவன் என்ன ஜாதின்னு பார்க்கல. நயானய விசாரணா விதிரவஸ்தம், பல பேர் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலே அதில் சந்தேகப்படவே இல்லை. அவன் பீஷன் வந்தவுடனே ராமர் கண்ணால் வாய்ச்சி இப்படி வான்னு காமிச்சிட்டார். வான்னு காமிச்சு, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு கையால் காமிச்சிட்டார், அவனுக்கு ஜாடை காமிச்சிட்டார். உபேஷி விபீஷ்ணி ஜெடித்தி தத்தம் அஸ்யாபயம் மயேதி சமுதீரிதா என்று ராமானுஜர் சொல்வார். கடற்கரையை நினச்சிருந்தா போருன்னு வரான். என்னடானா, கடற்கரையில் எப்படி நம்பி வந்த விபீஷனை காப்பாற்றினாரோ அது மாதிரி அந்த கடற்கரையை நினச்சிருந்தாலே நமக்கும் அபயம் உண்டு என்று அந்த விபீஷனை எப்படி சேர்த்திருந்தான்னு கம்பன் வர்ணிக்கிறான். குகனோடு மைவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு மறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமற்காதலையா நின்னோடும் எழுவரானோம் புகழரும் காணந்தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. ரொம்ப அழகாக சொல்லிட்டான். குகனோடு மைவரானோம், தசரதருக்கு குழந்தையே இல்லைன்னு கவலைப்பட்டுருந்தார். கடைசியில் 5 குழந்தை அவருக்கு. எப்படிடான்னா, முதல்ல நாங்கள் 4 பேர் பிறந்தோமா, குகனோடு காட்டுக்கு அனுப்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா 5 குழந்தை ஆகிடுத்து தசரதற்கு. குகனோடும் ஐவரானோம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும், இந்த சுக்ரீவனோடு சேர்ந்து நாங்கள் 6 பேர் ஆகிட்டோம் தசரதற்கு. எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதலையா, விபீஷன் வரலையேன்னு ராமர் தான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாராம். அதனால் நான் எம்முழை அன்பில் வந்த, நான் தான் உன்னை நினச்சி வரலையே கவலைப்பட்டு இருந்தேன்ப்பா. நின்னோடும் எழுவரானோம், விபீஷ்ணா உன்னோட சேர்த்து தசரதற்கு 7 குழந்தை ஆச்சு. இப்படி புகழரும் காணந்தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. எங்கள் அப்பா தசரதன்னு சொல்லாமல் உங்கள் அப்பா தசரதர் என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா 3 சகோதரால கொடுத்தாருப்பா என்று சொல்லி அந்த விபீஷனை சேர்த்துட்டார். உடனே விபீஷனுக்கு அங்கேயே பட்டாபிஷேகம். ஏவமுக்தஸ்து சௌவித்ரிஹி அபிஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராமசாசனாத். இந்த ஒரே ஸ்லோகம்தான். அங்கே சமுத்திர ஜலத்தை எடுத்து விபீஷனுக்கு இந்த விபீஷனா லங்காபுரி ராஜ்யன்னு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். முதல்ல செக்கை எழுதி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பேங்கில் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே, அது மாதிரி தான் ராவணவதம் பண்ணி கொடுக்க போகிறார். செக்கை முதல்ல கொடுக்குற மாதிரி இங்கேயும் அப்படி தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏவமுக்தஸ்து சௌவித்ரிஹி அபிஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம். இங்கே வானர முக்கியானாம் இருக்குது, பின்னாடி பட்டாபிஷேகம் எடுத்து ராட்சச முக்கியானாம் ராஜானம். ஒரே பதம் தான் மாறுறது, வானர ராட்சச. இங்கே ஒரு பட்டாபிஷேகம், அங்கே ஒரு பட்டாபிஷேகம், 2 பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு. பட்டாபிஷேகம் பண்ண உடனே சமுத்திரத்தை எப்படி தாண்டதுன்னு ராமர் கேட்டார். அவளுக்கு என்ன அபிப்பிராயம் உண்டோ அதுதானே சொல்லுவாள். அவளுக்கு என்ன சக்ஸஸ் ஆச்சோ, ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போனால், இவர் நல்ல டாக்டர் சார் கைராசி, அவர் மருந்து கொடுத்தார் உடனே செய்யாமல் எடுத்தும்பா.
உடனே நம்மளும் அந்த டாக்டர்கிட்ட போனால் நமக்கு சரியாக போகாது. ஏன்னா அந்த டாக்டருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு தான் கரெக்டாக ஒத்து வரதே தவிர அதே பேஷண்ட் அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் போனால் ஒத்து வருமானு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டரோட தான் சரியாக வரும். அது மாதிரி இந்த விபீஷன் என்ன பண்ணினான், நான் சரணாகதி பண்ணின மாதிரி ராமரும் சமுத்திரத்தை சரணாகதி பண்ணட்டும்டான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி. உடனே ராமர் சரணாகதி தர்பையை போட்டு படுத்துட்டாராம், துண்டை விரிச்சு. அதுதான் திருப்புல்லானின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு பாருங்க, ராமேஸ்வரம் கிட்ட. அதுதான் தத்பசேனம்னு இது. தத்பசாயன் நமஸ்துப்யம் கர்ப்பவாச நிவாரகா சமுத்திரராஜகர்வக்னா சதா மங்களதாயகா. அந்த தர்ப்பசாயின்னு தர்ப்பத்தில் படுத்துருக்கிற அந்த திருப்புல்லானி அந்த சுவாமியை பார்த்தா நம்முடைய கர்ப்பவாசம் நீங்கிடுமா. மறுபடியும் நமக்கு பிறப்பு இறப்பு கஷ்டம் கிடையாது. சமுத்திரத்தினுடைய கர்வத்தை அடக்கினவரே எப்போதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். நமக்கு முக்கால்வாசி க்ஷேத்திரங்கள்லாம் ராமர் சம்பந்தமான க்ஷேத்திரங்கள்லாம் நார்த் இந்தியாவிலேயே போயிடுச்சு. ராமர் பார்த்தார், தென்னிந்தியாவில் ராமர் சம்பந்தமான க்ஷேத்திரம் வரணுங்கிறதுக்காக தான் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இதெல்லாம் நமக்கு தென்னிந்தியாவில் ராமர் சம்பந்தமான க்ஷேத்திரம். தனுஷ்கோடின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, தனுஷ்னா வில்லு, அந்த வில்லுடைய கோடினா நுனி. வில்லு நுனினாலும் இப்படி பாலம் எப்படி போடணும்னு இந்த ப்ளூ பிரிண்ட்டுன்னு போடுறாளே, எப்படி முதல்ல வரைஞ்சி காமிப்பாளே, அது மாதிரி வரைஞ்சி காமிச்சாராம். இங்கே ஆரம்பித்து இப்படி பாலம் கட்டணும்னு. அதனால தான் அதுக்கு தனுஷ்கோடின்னு பேர். ராமேன யா கிருதா ரேகா தனுஷாட்சாரசாகரே முக்திஸ்தத் தர்சனாதேவ நஜானே ஸ்நானஜம் பலம். தனுஷ்கோடியை பார்த்தாலே மோட்சங்கிறான். அங்கே குளித்தா அதனுடைய பலனை சொல்ல முடியாது. அதனால தான் அங்கே யாரும் குளிக்க விடுறதில்லை. பார்த்தாலே போகணும். இந்த அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியும் போல இருக்குது இந்த ஸ்லோகம். அதனால் அங்கே போலீஸ்காரெலாம் வச்சுருந்து யாரும் குளிக்க விட மாட்டேங்கிறா. ஏன்னா பார்த்தாலே மோட்சம் கிடச்சினுப்பா, முக்திஸ்தத் தர்சனாதேவன் சொல்லியிருக்கு. அப்புறம் தெரிஞ்சவாராக இருந்தால் குளிச்சுட்டு வரோம். நான் ரொம்ப நாளைக்கு இப்படி போகும்போதுலாம் குளிக்க விட்டுன்னு இருந்தா இப்போல்லாம் விடுறது இல்லைன்னு சொல்கிறான். நஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு ராமர் 3 நாள் அந்த சமுத்திரத்துக்காக சரணாகதி பண்ணினார். சமுத்திரராஜன் வரலை. இந்த சரணாகதி ஒழுங்காக பண்ண தெரியல ராமருக்கு. வரலைன்னு உடனே அடி அந்த சமுத்திரத்தைன்னு அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணவளையும் காத்துருக்க வேண்டாமோ, எனக்கு அனுகிரகம் பண்ணலையும் இந்த தெய்வத்தையே அடிக்கிறேன்னு கிளம்பிட்டார் ராமர். சாபமானே சௌமித்ரே சராச்சாசி விஷோபமானு சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக. சௌமித்ரேன்னு கூப்பிட்டார். லக்ஷ்மணான்னு கூட கூப்பிடலை, சுமித்ரா பையனேன்னு. ஏன் சுமித்ரா பையனேன்னு கூப்பிட்டாருன்னா, உங்கள் அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சா, காட்டுக்கு போய் அண்ணா என்ன சொன்னாலும் கேளு சொன்னாலும் அதனால் நான் சொல்கிறத கேளு, என்னென்னா வேணும், வில்லை எடுன்னார். இன்னும் வில்லை மாத்திரம் கொடுத்தார். வில்லு எடுக்குதுன்னா வில்லை மாத்திரமா, பேனாடுனா பேனையை மாத்திரம் கொடுக்கக்கூடாது. பேனா அந்த நோட்டு ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்கணும். பேனா கொடுனா பேனா மாத்திரம் கொடுக்கக்கூடாது. கடை வரலையும் போய்ட்டு வானா என்ன அர்த்தம்னா, கடை வரலையும் போய் நின்றுட்டு வரக்கூடாது, சாமான் வாங்கிட்டு வரணும்னு அர்த்தம். கடை வரலையும் போய்ட்டு வானா கடை வரலையும் போய்ட்டு வரக்கூடாது. அது மாதிரி சாப மாலைனா வில்லை மாத்திரமே நான் கொடுப்பா, அம்பையும் கொடுறா. சராம்ச உடனே சாதாரண காக்கா குறி அடிக்கிற அம்பை கொடுத்தான். இதையா உன்னை கேட்டேன். ஆசி விஷோபமானு பாம்பு மாதிரி சீரக்கூடிய அம்பேடு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான் லக்ஷ்மணன். சமுத்திரம் சோஷயிஷ்யாமி, சமுத்திரத்தை வத்தடிக்க போகிறேன். என்ன காரணம், பத்யாம் யாந்து புலவங்கமாக, இந்த குரங்கு நடந்தே அக்கறைக்கு போகட்டும் அப்படின்னு ஆக்னேயாஸ்திரத்தை போட்டார். சமுத்திரம் குதிக்கிறது. அப்படியே அதில் திலபலாம் அந்த மீன்கள்லாம் அப்படியே சிறுவே அந்த சாம்பார் இருப்பாளே அது மாதிரி குதிக்க ஆரம்பிச்சுட்டு சமுத்திரம். உடனே அடுத்தது பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார். எடுத்த உடனே பயந்து போய் சமுத்திரராஜன் நமஸ்காரம் பண்ணி, ராமா நீங்கள் பெரிய பகவான், நீங்கள் என்னை நமஸ்காரம் பண்ணினா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் சரணாகதி பண்ணும்போது நான் வரலை. நான் சின்னவன், என்னை அடித்து வாடான்னு கூப்பிட்டா தான் நான் வருவேன். நீங்கள் போய் என்ன ரொம்ப பெரியவா சின்னவாளை நமஸ்காரம் பண்ணினா அது அவளை நாசம் பண்ணுறதுக்கு வதம் பண்ணுறதுக்கு சமானம். அதனால தான் நான் வரலை என்று சொல்கிறான். அங்கீகர்த்தும் அசக்தையேவ வினதிம் தேவாதிதேவஸ்யதே. நீ தேவாதி தேவன், நான் ஏதோ சாதாரண தேவன், நீங்கள் என்ன போய் நமஸ்காரம் பண்ணால் தாங்க முடியுமா அப்படிங்கிறார் சமுத்திரராஜன். பாஸ்கரராயர்னு பெரிய மகான் இருந்தார். அவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர். அவர் பெரிய தபஸ்வி, ஸ்ரீவித்யா உபாசகர். அவர் கொஞ்ச நாளைக்கு திருவிடமருதூரில் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஊரில் ஒரு சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசியை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினா. இந்த பாஸ்கர ராயர் போகவே இல்லை. இந்த சன்னியாசி கேட்டாராம், ஏன்னா இந்த ஊரில் அந்த பாஸ்கர ராயர் வரணும், வரலையே, அவருக்கு தெரியாதா, சாஸ்திரம் தெரியாதா? சன்னியாசிக்கு யோக்கியத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோ நசம்சையா. காஷாயம் தண்டம் இருந்தால் போகிறோம், பாக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வயசு இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நமஸ்காரம் பண்ணலாம் சொல்லியிருக்கு. அது தெரியாதா?
உடனே யாரோ பாஸ்கர ராயர்கிட்ட போய் இதை சொன்னான். அப்படியா, நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னார். ஒன்று 2 மட்டை தேங்காய் எடுத்துட்டு முறைப்படி வந்தார். அந்த சன்னியாசியை பார்த்து சொன்னார், காஷாய தண்டர் இருந்தாலே நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னு நீங்கள் சொன்னேன்னு கேள்விப்பட்டேன். நான் முதல்ல உங்கள் காஷாயத்துக்கும் தண்டத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன், அப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன்னார். சன்னியாசி பார்த்தார், காஷாய தண்டத்துக்கு பண்ணால் தெரியுன்னு பக்கத்தில் பலகால தன்னுடைய மேலே போட்டிருந்த காஷாயத்தையும் தண்டத்தையும் வச்சா. இந்த பாஸ்கர ராயர் நமஸ்காரம் பண்ணினார் காஷாயத்துக்கும் தண்டத்துக்கும். அடுத்த க்ஷணம் காஷாய தண்டம் பட்டுன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சு கொடுத்து. அதை பார்த்தார் சன்னியாசி, அதோடு எடுத்தீங்கோ எனக்கு நமஸ்காரமே பண்ண வேண்டாம். ஏன்னா தபஸில் அவரோட இவர் பெரியவர். ஆனால் தபஸ்லேயோ யோக்கியத்துலேயோ ரொம்ப பெரியவா வந்து சின்னவரை நமஸ்காரம் பண்ணினா அது நிகிரகத்துக்கு சமானம் ஆகிடும். அதனால தான் நீங்கள் பண்ணின நமஸ்காரத்தை நான் ஏற்றுக்கலை என்று சொல்லி சமுத்திரராஜன் சொன்னான். இந்த நலனுங்கிற வானரன் இருக்கானே, சாதாரண குரங்கு இல்லை, இன்ஜினியரிங் படித்த குரங்கு. சமுத்திரத்தில் பாலம் கட்ட தெரியும். அந்த அவனுக்கு ஒரு சக்தி இருக்குது. அவன் எந்த கல்லில் போட்டாலும் அது முதக்கும். இந்த நலன் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணினா, குட்டி குரங்காக இருக்கும்பொழுது கங்கா தீரத்தில் ரிஷிகள்லாம் சிவ பூஜை சாலக்கிராம பூஜையெல்லாம் பண்ணுவாரோனோ, அந்த சாலக்கிராமம் சிவலிங்கத்தான் தூக்கி கங்கையில் தூக்கி போட்டுட்டு இருந்தான். இவன் தேடி எடுத்துகிட்டு இருந்தான். கடைசியில் அவளுக்கு கோபம் வந்துடுத்து, நீ எந்த கல்லை போட்டாலும் மிதக்கட்டும்னு சாபம் கொடுத்தா. அப்போ சௌரியமாக போச்சு, ஏன்னா இவன் மதம் தான் இவன் எடுத்துக்கலான்னு. அதனால் இவன் தொட்டு வச்சா கல்லெல்லாம் மிதக்கும், அப்படி ஒரு பவர் அவனுக்கு இருக்குன்னொன்னே. நீ நலனை பார்த்து, ஏன்டா நீ சொல்லக்கூடாதா பாலம் கட்ட தெரியுமே, நானே என் பெருமையை சொன்னால் அது நன்னா இருக்குமா, அடுத்தவா சொல்லணும், குரங்கு முதற்கொண்டு அப்படி பேசுறது. இது நல்ல உதாரணம்லாம் இருக்குது. இப்போ டைம் இல்லை எனக்கு. நான் அவாவா பெருமையை அவாவாலே பீத்திக்கக்கூடாது. மகாபாரதத்தில் இந்த கதையை சொல்லிடுறேன். மகாபாரதத்தில் ஒரு கட்டம், துரோண பருவம் நடக்கிறது. துரோணர் தர்மபுத்திரன் நன்னா அடிச்சுட்டார். அடி தாங்க முடியாத தர்மபுத்திரன் அங்கேருந்து அர்ஜுனனை கூப்பிட்டு திட்டினார். அர்ஜுனா, நீ என்னடா யுத்தம் நடத்துகிற, துரோணருடைய அடிக்கிற பக்கத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அவன் எங்கேயோ வேறு யாருடைய சண்டைக்கு போயிட்டான். அர்ஜுனனையும் திட்டினார், அவன் காண்டீவத்தையும் திட்டினான். திட்டினோடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்து கத்தி எடுத்துன்னு புறப்பட்டான். கிருஷ்ணன் கேட்டான், எங்கடா போகிறேன்? எங்கள் அண்ணாவை வெட்ட போகிறேன். எதுக்குடா? நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், என்னை திட்டினா பரவாயில்ல, என் காண்டீவத்தை யாராவது திட்டினா அவளை வதம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அண்ணா என்னையும் என் காண்டீவத்தையும் சேர்த்து திட்டார், எங்கள் அண்ணாவை கொலை பண்ண போகிறேன். அவள் தான் கிருஷ்ணன் சொன்னான், உங்கள் அண்ணாவை கொலை பண்ணுறதுக்கு நீ வந்து கத்தி எடுத்துன்னு கொலை பண்ண வேண்டாம், உன்னை விட பெரியவாளை 2 திட்டினாலே கொலை பண்ணினதுக்கு சமானம். உங்கள் அண்ணாவை திட்டு இல்லையா, என்னையா அவருக்கு தர்மபுத்திரன் பேர், சூதாடினான் அப்படின்னு 2 வார்த்தை திட்டினான் தர்மபுத்திரரை. திட்டிட்டு மறுபடியும் கத்தியை எடுத்தான் அர்ஜுனன். இப்போ ஏன்டா கத்தி எடுக்கிற? எங்கள் அண்ணாவை ஒரு வார்த்தை நான் எழுத்து பேசினதே கிடையாது, நீ சொன்னையேன்னு எழுத்து பேசினேன். எங்கள் அண்ணாவை திட்டினா நான் என்ன கொலை பண்ணிக்க போகிறேன், நான் ஆத்மஹத்தியை பண்ணிக்க போகிறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், கத்தியை எடுத்தான். அப்பையும் கிருஷ்ணன் சொன்னான், நீ உன்னை கொலை பண்ணிக்கிறதுக்கு கத்தி எடுத்துன்னு தலையை வெட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை பற்றி 2 வார்த்தை பெருமையாக பீத்தின்றா போகிறோம், பெருமையாக பேசின்றா போகிறோம், அவனை கொலை பண்ணினதுக்கு சமானம். நான் யார் தெரியுமா? வில்லுக்கு விஜயன் அப்படின்னு தன்னை பற்றி 2 வார்த்தை பேசியிருந்தான். இதுலேருந்து என்ன காட்டுறான்னா, அவாவா பெருமையாக அவாவா பேசியிருந்தான்னா தற்கொலை பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதனால் இனிமேல் ஜாக்கிரதையாக யாரும் தற்கொலை பண்ணிக்காமல் பேசுங்கோ. அதனால் அந்த நலன் சொல்கிறான், என் பெருமையை நானே சொல்லிக்கக்கூடாதுன்னு. அழகான வார்த்தை. நீங்கள் வால்மீகி ராமாயணத்தை படிக்கணும், அப்படி இன்ச்சாக படித்தா தான் அதை ரசிக்க முடியும். இது 2 வேளை கதை வச்சா தான் ஓரளவு சொல்ல முடியும். இந்த இந்த 2 கொஞ்சம் நேரத்தில் ஏதோ முடிஞ்சதை அப்படி தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி புரோஷனம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே ராமரே ஆச்சரியப்பட்டார். குரங்குகள் மலையை நோக்க, அது அழகாக வர்ணிக்கிறார், எப்படி பாலம் கட்டினாங்கிறத. தொண்டரடி பொடியாழ்வாருங்கிற மகான், குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன், தரங்க நீர் அடைக்கருற்ற சலமிலா அணிலம் போலேன், மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே. குரங்குகள் மலையை நோக்க, சில வானரெல்லாம் நீச்சல் அடிச்சு சமுத்திரத்தில் நூல் பிடிச்சின்னு போகிறாளாம். ஏன்னா நூல் பிடிச்சி கரெக்டாக போனால் தான் லங்கையில் போய் வண்டி அந்த பாலம் கட்டி ஏறும். நம்ம பாட்டு ஒரு குத்து மதிப்பாக இப்போ பாலத்தை கட்டிகிட்டே போயிட்டு வந்தோம்னா கடைசியில் லங்கையில் ஏறுறதுக்கு சிங்கப்பூரில் போய் இந்த பாலம் ஏறிடும். கரெக்டாக லங்கை வரலையும் நூல் கட்டி போடணுமே, அப்படி சில வானரெல்லாம் நூல் பிடிச்சின்னு போடுதான். குரங்குகள் மலையை நோக்க, இந்த பெரிய பெரிய வானரெல்லாம் கல்லை கண்டு போடுறார்கள். பெரிய பெரிய மலைகளை போடும்பொழுது ஒரு அணில் பார்த்தான், தரங்க நீர் அடைக்கல்ற்ற சலமிலா, சலன்னா கபடம் இல்லாத ஒரு அணில். அந்த அணில் பார்த்து தான்,
ராமருக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் பண்ணலாமேன்னு இந்த வானராலாம் கல்லை போடுறாளுக்கு தவிர மண் யாரும் போடுறது. ஒரு பாலம் கட்டுறதுக்கு கல்லும் வேணும் மண்ணும் வேணும், நம்ம மண் அடிக்கலாமேன்னு இந்த அணில் என்ன பண்ணி தான் குளித்துத்தான் புரண்டிட்டோடி. முதல்ல கையில் கொஞ்சம் மண் எடுத்து போட்டதான், கையில் கொண்டு தான் வருது அந்த அணில் கையில் பார்த்து தான் குளிப்போன்னு அந்த சமுத்திரத்தில் ஒரு குழி குளிச்சுட்டு அந்த மணல் அப்படி புரளறது. அப்போ உடம்புலையும் கொஞ்சம் மண் ஒட்டிக்கிறது, கையிலையும் மண்ணை எடுத்துட்டு 2 பாறைக்கு நடுவில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு அந்த மண்ணை உழுக்கிறது. அந்த சலமிலா அணிலம் போலின்னு இந்த அணில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. வானரால்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த வானராளுக்கு ஒரு துஷ்ட ராஜா வாலி இருந்தான், அவனை அடிச்சுட்டு நல்ல ராஜாவை சுக்ரீவனை கொடுத்தார். அது மாதிரி அணில் கோஷ்டிக்கு அணிலில் ஒரு கெட்ட ராஜா இருந்து அந்த கெட்ட ராஜாவை அடித்து நல்ல ராஜா ஒன்றும் ராமர் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம இந்த அணில் ஹெல்ப் பண்ணுறது. தரங்கனீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே. எந்த ரங்கநாதருக்காக அவர் தோட்ட கைங்கரியம் போட்டு மாலை கட்டி சாத்தினாரோ, பூமாலையும் பாமாலையும் சாத்தினாரோ, அந்த தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், நான் ஒன்றும் பண்ணாமல் வெறும்னா உட்காந்துருக்கேனே, வெறும்னா உட்காந்து சாப்பிடக்கூடாது. வீட்டில் நம்ம இங்கே சாப்பிட்டா கூட ராமருக்கு ஒரு பூவோ பழமோ ஏதாவது கொடுத்துட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறாலே கொடுத்துட்டு சாப்பிடணும். குரங்கு கொசு முதற்கொண்டு என்ன பண்ணுறது, வெறும்ன ரத்தத்தை உரியல அது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் எடுக்கிறது. அது மாதிரி நம்ம வெறும்ன வீட்டில் சாப்பிடக்கூடாது. வாஷிங் மிஷின் துவைச்சா கூட துணியை உணர்த்தவாது நம்ம பண்ணணும். சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்காரியை வேலை வாங்கிட்டு நம்மளும் இந்த வீட்டு காரியமும் பண்ணணும். அதனால் இங்கே சொல்கிறார், சலமிலா அணிலம் அரங்கனாருக்கு அது மாதிரி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறார். ஒரு 2 பூவாவது ராமருக்கு போட்டுட்டு பக்கத்தில் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நன்றிக்காகவாது பகவானுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பிடணும். அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் இறக்கின்றேனே. இந்த அணில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறத ராமர் பார்த்தார். உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு அந்த அணிலை அழைச்சின்னு வாங்கினார். லக்ஷ்மணன் கூப்பிட்டார், ராமர் உங்களை கூப்பிட்றாரோடனே அணில் லக்ஷ்மணன் கையில் ஏறெடுத்து அந்த அணிலை கொண்டு ராமர்கிட்ட கொடுத்தோடனே ராமர் மடியில் போட்டுண்டு, அப்பா இந்த சின்ன கையை வச்சு நீ கஷ்டப்பட்டு இப்படி காரியம் பண்ணாதப்பான்னு அணில் கையெல்லாம் பிடிச்சி விட்டு அந்த அணிலை முதுகில் தடவி கொடுத்தாராம். அதனால தான் அந்த அணிலுக்கு முதுகில் 3 கோடு வந்துடுச்சு. அது இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் முதுகில் 3 கோடு இருக்குது. அமெரிக்காவில் அணில் இருக்கிறத விட அதுக்கு 3 கோடு இல்லை. ஏன்னா அமெரிக்க அணில் ராமருக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்லை. அங்கே அணில் பெருசாக இருக்கிறத விட அதுக்கு கோடு இல்லை. இந்தியாவில் உள்ள அணில் பார்த்தா முதுகில் 3 கோடு இருக்குது. ஏன்னா அதுதான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. அதனால் அந்த பரம்பரையில் வந்த எல்லா அணிலுக்கும் முதுகில் 3 கோடு. அப்படி அந்த அணில் ஹெல்ப் பண்ண பாலத்தை கட்டி இக்கரைக்கு வந்தாச்சு. ஜெயசத்ருன் நரதேவமேதினியும் சசாகராம் பாளைய சாஸ்வதி சமாஹா சுசுபே ஜலயப்பிரதுக்கு தேவர்கள்லாம் ராமருக்கு அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்கிறார்கள்.